இந்தியா கூட்டணி தேர்தல் ஆணையத்தை சந்தித்து ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார். அதனால இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைவர் நான் தேர்தல் ஆணையத்தை சந்தித்ததுல ரொம்பவுமே டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்கிறார். ஏன் சந்தித்தாங்க? அடுத்து வரக்கூடிய பீகார் சட்டமன்ற தேர்தலில் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிற ஒரு இதை நடத்த போறாங்க. இதனால 2.5 கோடி மக்கள் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்க போறாங்களா? அப்படி நீக்கினாங்கன்னா அவங்களோட கதி என்ன? வாக்குரிமை பறிக்கப்படுமா? பீகார்ல ஒட்டுமொத்தமா 7.5 கோடி மக்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வெறுமனே 2.5 கோடி வாக்காளர்களை மட்டும் ஏன் பிரிக்கிறார்கள்? இப்படி தேர்தல் ஆணையத்துக்கும் இந்தியா கூட்டணிக்கும் ஒரு மோதல் போயிட்டு இருக்கும் பொழுது முக்கியமான ஒரு கட்சி தலைவர் நான் அடுத்து வரக்கூடிய பீகார் தேர்தலில் தேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைக்க போறதில்ல, நான் தேர்தல தனியா நிக்க போறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. சார்ந்த முழு விவரத்தை தான் நாம இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சின்ன அரசியல் களம் தொடர்ந்து பேசுவோம், உண்மையை உறக்க சொல்வோம். இன்னும் கிட்டத்தட்ட நவம்பர் இல்லை அக்டோபர் 2 மாசத்திலேயே பீகார்ல தேர்தல் நடக்க போகுதுங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. இப்ப அடுத்து பீகார்ல தேர்தல், அடுத்து வெஸ்ட் பெங்கால், அடுத்து தமிழ்நாடு, இப்படி தேர்தல் மயமாகவே நம்ம சுற்றி கொண்டிருக்கிறோம். தேர்தல்ல யார் ஜெயிக்க போறாங்க, யாரு தோக்க போறாங்க, யாரு மீண்டும் ஆட்சி அமைக்க போறாங்க, இப்படின்னு பல கேள்விகள் இருந்தாலுமே தேர்தல் ஆணையம் ஒரு சில விதிகளை புதுசா போட்டுட்டு வராங்க. அந்த விதிகளை சார்ந்து நம்ம தொடர்ந்து பேசிட்டே வரோம். இப்படி பேசிட்டே வரும்போதுதான் அந்த விதிகளுக்கு இந்தியா கூட்டணி எதிர்ப்பு தெரிவித்து நேரா டெல்லியில போய் தேர்தல் ஆணையரை சந்தித்திருக்கிறாங்க. அப்படி சந்திக்கின்ற பொழுது டோட்டலி டிசப்பாயிண்டட் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மிக முக்கிய தலைவர்கள் எல்லாம் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அப்படி என்ன தெரிவித்திருக்கிறார்கள், ஏன் தேர்தல் ஆணையம் என்ன செய்தது, எதற்காக, இதெல்லாம் குறித்து தான் நம்ம விவாதிக்க இருக்கிறோம். பீகார்ல லோக்கல் தேர்தல் நடந்துச்சு. அந்த தேர்தலையும் செல்போன் மூலமா ஓட்டு போடுற மாதிரியான விஷயங்கள்லாம் பீகார்ல பரவிட்டு இருந்துச்சு. நம்ம இவிஎம் மிஷின்லயே பல மோசடிகள், இதுல செல்போன்ல போட்டா ஒட்டுமொத்தமா ஹேக் பண்ணி யாரு வெல்லுவாருங்க. ஏற்கனவே ஆளுங்கட்சி அங்க பல மோசடிகள்ல செய்ததா சொல்லப்படுகிற நிலையில இப்ப இந்த செல்போன் ஓட்டு மூலமா அதுலயும் கோளாறு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அதை நம்ம அப்புறம் பேசுவோம். இந்த நேரத்துல தான் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முக்கிய விதி இப்ப பீகாரோட மாடல். பீகார்ல இதை நடத்த போறோம். அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்ல எல்லா மாநிலத்திலையும் நடத்த போறோம். இப்ப பீகார ஒரு மாடலா வைத்து பீகார்ல இப்ப யார் ஆளுங்கட்சி, என்டிஏ கூட்டணி தான் ஆளுங்கட்சியாக இருக்கிறது. நிதிஷ்குமார் அவர்கள் தான் முதலமைச்சராக இருக்கிறாரு. இப்படி இருக்கின்றவைகள் தேர்தல் ஆணையம் போட்ட விதிகளுக்கு பாஜக சைட்ல இருந்து எந்த எதிர்ப்பும் எந்த கருத்துகளும் யாருமே தெரிவிக்கல. ஆனால் இந்தியா கூட்டணியிலிருந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன் தெரிவித்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 3 விதியை நாம பார்த்திருந்தோம். என்ன, 1987க்கு முன்னாடி பிறந்தவங்க இருப்பிட சான்றிதழ், பிறப்பு சான்றிதழை சமர்ப்பணம் பண்ணணும். அதுவே 1987 இருந்து 2000 நடுவுக்குள்ள இருக்கிறவங்க இருப்பிட சான்றிதழ், பிறப்பிட சான்றிதழ், அவங்க அப்பா அம்மா யாரா ஒருத்தர் இருப்பிட சான்றிதழ், பிறப்பிட சான்றிதழை சமர்ப்பணம் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. 2004க்கு அப்புறம் பிறந்தவங்க எல்லாருமே இருப்பிட சான்றிதழும் பிறப்பிட சான்றிதழும் பண்ணணும். அவங்களுடைய பெற்றோர்களோட இருப்பிட சான்றிதழ், பிறப்பிட சான்றிதழ், இந்த டாக்குமெண்ட்லாம் சமர்ப்பித்தா மட்டும்தான் நீங்க ஓட்டு போட முடியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை மத்திய தேர்தல் ஆணையம் பீகார்ல இருக்கக்கூடிய மாநில தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் எழுதியிருந்தாங்க. இது சார்ந்துதான் நம்ம முழு விவரமா விவாதித்து கொண்டு இருக்கிறோம் இந்த வாரங்கள்ல. அப்படி இருக்கின்ற பொழுது ஏழை பாலை மக்கள், பாமர மக்கள், கிராமப்புறத்துல இருக்கிறவங்க இந்த டாக்குமெண்ட்டுக்குள்ள எங்க போவாங்க அப்படிங்கிறது தான் இவங்களோட இந்தியா கூட்டணியுடைய முக்கியமான கேள்வியா இருக்கு. ஆதார் கார்டு இருக்கின்ற பொழுது எதுக்கு இந்த சான்றுகள்? ஆதார் கார்டுல டேட் ஆஃப் பர்த் இருக்கும், பிளேஸ் ஆஃப் பர்த் இருக்கும், எப்ப பிறந்தாங்க, எங்க பிறந்தாங்க, அந்த வருடத்தோட குறிப்பிட்டிருக்கும், அவங்க இந்தியாவுடைய குடிமகன் தானா அப்படிங்கிறது எல்லாமே ஆதார் கார்டுல குறிப்பிட்டிருக்கின்ற பொழுது எதுக்கு இந்த சான்றிதழ்கள்லாம் அவங்க கேட்கறாங்க? இந்த சான்றிதழ்கள் மூலமா மக்களுடைய வாக்குரிமையை பறிக்க நினைக்கிறாங்களா அப்படின்னு எதிர்கட்சி தலைவர்கள், இந்தியாவுடைய பிரதான எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்களும் திரிணாமுல் காங்கிரஸும் தொடர்ந்து கேள்வி எழுப்பிட்டு வர்றாங்க. இதுக்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்லாமலே மறுத்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கின்ற பொழுதுதான் இந்தியா கூட்டணி நேரடியா டெல்லியில போய் தேர்தல் ஆணையர் சுக்பீர் சிங் சந்து அவர்களையும், விவேக் ஜோஷி, அப்புறம் பிற தேர்தல் ஆணைய தலைவர்கள் எல்லாம், காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய அபிஷேக் மனு சிங்கி அவர்களும் இன்னும்
மிக முக்கியமான தலைவர்களும் சேர்ந்து டெல்லியில தேர்தல் ஆணையத்தை நேரடியாக சந்திக்க போயிருக்கிறாங்க. சந்திக்கின்ற பொழுது தேர்தல் ஆணையம் கொஞ்ச நேரம் நிராகரித்து இருக்கிறார்கள். நாங்க எப்படி சந்திக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் நிராகரித்து இருக்கிறாங்க. ஆனா 2 மணி நேரம் அவரு அதே இடத்துல இருந்து வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையம் ஒரு பதில் சொல்லி இருக்கிறாங்க. ஒரு கட்சி தலைவர்ல இருந்து 2 பேர் மட்டும் தான் வர முடியும் அப்படின்னு சொல்லி இந்த 2 பேர் மட்டும் போய் இவர்கள் 2 மணி நேரத்துக்கு மேல பல விவாதங்கள் பல கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்கிறாங்க. என்னென்ன கேள்வி கேட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். 2003ல இந்த மாதிரி ரிவிஷன் நடத்தப்பட்டது. அதுக்கப்புறம் இப்பதான் நடத்துறோம். ஆனா அப்ப இருக்கக்கூடிய ரிவிஷன் எல்லாம் என்னவா இருந்துச்சு? வெறுமனே ஆதார் கார்டு இல்லைன்னா ரேஷன் கார்டை பார்த்துட்டு இவங்க இந்தியாவுடைய குடிமகன் தானு பார்த்துட்டு நம்ம வாக்களித்தோம். ஆனால் இந்த ரிப்போர்ட்ஸ் இந்த டாக்குமெண்ட்ஸ்ல நீங்க எப்படி கேக்குறீங்க? அப்ப 2003க்கு அப்புறம் 4 to 5 எலெக்ஷன்ஸ் நடந்திருக்குமே. அந்த எலெக்ஷன்ல வாக்களித்தவர்கள் ஓட்டு போட்டவங்களா அப்போ பொய்யான வாக்கா? வாக்காளர்களே அவமதிக்கிற மாதிரி இருக்கு. அப்ப இத இப்படி பார்த்தோம்னா அடுத்து அப்ப நடந்த தேர்தல் எல்லாம் மோசடியா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி எல்லாம் கேட்டிருக்காரு. அப்புறம் ஏன் இந்த மறுபடியும் இந்த விதியை ஏன் மாத்தி இந்த மாதிரி எல்லாம் செய்யறீங்க அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. ஆனா அந்த கேள்விகள் எல்லாம் தேர்தல் ஆணையம் சரியாகவே பதிலளிக்கவில்லை அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அதுதான் அவங்க ட்விட்டர்ல போட்டாங்க. நாங்க எலெக்ஷன் கமிஷனை மெட் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு அவங்களுடைய பதிலும் அவங்களுடைய கருத்துக்களும் டோட்டலி டிசப்பாயிண்டடா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை அவங்க தெரிவித்து விட்டாங்க. இதை நாம பார்த்தோம்னா அடுத்து பீகார்ல ஒட்டுமொத்தமா 7 கோடி மக்கள் கிட்ட இருக்கிறாங்க. வாக்களிக்கக்கூடிய 18 வயசுக்கு மேலானவங்க வாக்களிக்கக்கூடியவர்கள் 2.5 கோடி பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்படி இந்த 2.5 கோடி பேரையும் வெறுமனே 7 கோடி பேரையும் நம்ம ஆய்வு செய்தா மட்டும்தான் அந்த 2.5 கோடி பேரும் வாக்காளர்களா அப்படின்னு நம்ம தீர்மானிக்க முடியும். அப்படி 7 கோடி பேரும் அவங்க எப்படி 2 மாசத்துல இல்ல ஒரு வித்தின் 1 மந்த்துக்குள்ள எப்படி இவங்க இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிப்போர்ட் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை எப்படி இவங்களால நடத்த முடியும் அப்படிங்கிறப்பட்ட பல்வேறு கேள்விகள் எல்லாம் எழுப்பிட்டாங்க. ஆனா இதை நாங்க நடத்தியதான் தீர்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதைதான் திரிணாமுல் காங்கிரஸ் உடைய தலைவர் ஹெட் மம்தா பானர்ஜி அவர்களும் குற்றம் சாட்டி இருந்தாரு. என்னன்னா ஆளுங்கட்சியோட சதிதான் இது, மோடி அரசாங்கம் அடுத்து தேர்தலில் மோசடி பண்றதுக்கான சதிதான் இது அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை இவங்க குற்றம் சாட்டி இருந்தாங்க. இப்ப பார்த்தோம்னா ஏற்கனவே தேர்தல்ல பல மோசடி இருக்கு. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஒன்னு கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்படி கொண்டு வந்து இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா முஸ்லீம்களுடைய ஓட்டுகள் யாருமே எதுவுமே பிஜேபிக்கு போகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. அப்ப முஸ்லீம்களோட ஓட்டு உரிமையை பறிக்கிறதுக்கு தானா இல்ல அங்க இருக்கக்கூடிய யாரெல்லாம் பிஜேபிக்கு அங்க ஆதரவா இல்லையோ அவங்களோட ஓட்டு உரிமையை பறிக்கவா? யாரெல்லாம் அடுத்து ஓட்டு போட போறாங்க அப்படி இது அப்படியே அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடத்தி இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அவங்க கேட்கறதுனால ஒட்டுமொத்தமா 2.5 கோடி பேருடைய வாக்குரிமைகள் பறிக்கப்படும் அப்படின்னு காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய அபிஷேக் மனு சிங்வி அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்புல வெட்ட வெளிச்சமா சொல்லிட்டார். இப்படி தேர்தல் ஆணையத்துக்கும் இந்தியா கூட்டணிக்கும் இப்படி ஒரு மோதல் போயிட்டு இருக்கிற நேரத்துல அடுத்து பீகார்ல தேர்தலும் நடக்க போகுது. பீகார்ல தேர்தல் நடக்க போற நேரத்துல இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைவர் அடுத்து பீகார்ல வரக்கூடிய தேர்தலில் நான் அவங்களோட கூட்டணி வைக்க போறதுல நான் தனிச்சே தான் நிக்க போறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அவர் யாருன்னா ஆம் ஆத்மி கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்புல அடுத்து பீகார்ல தேர்தல் நடக்க போது நான் காங்கிரஸோட கூட்டணி வைக்க போறது இல்ல, நானே தனிச்சையா நின்று நானே பெரும்பான்மை வாக்கு பெற போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஏன் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு சில காரணங்களை சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா லோக்கல் எலெக்ஷன் ரிசல்ட் இப்ப 4 மாநிலங்கள்ல இடைத்தேர்தல் ரிசல்ட் வந்துச்சு இல்லையா? அதுல குஜராத்லயும் பஞ்சாப்லயும் ஆம் ஆத்மி வெற்றி பெற்றது. அவங்களை எதிர்த்து தான் காங்கிரஸ் போட்டிட்டாங்களாமா. அப்ப காங்கிரஸோடைய நோக்கம் ஆம் ஆத்மி தோல்வி அடையணும் அப்படிங்கிற மாதிரியான நோக்கம் அவங்களுக்கு இருந்திருக்கு அப்படின்னு அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்புல சொல்லிட்டு அதனாலதான் நான் பீகார்ல அடுத்து வரக்கூடிய தேர்தலில் அவங்களோட கூட்டணி வைக்க போறதுல தன்னிச்சையா நான் போட்டியிட போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. நம்ம பிஜேபியை வெல்லணும் அப்படின்னா அவங்களோட மோசடிகள்லாம் அம்பலப்படுத்தணும்னா இந்தியா கூட்டணிக்குள்ளேயே இப்படி பிரச்சனை போயிட்டு இருந்தா எப்படி வெல்ல முடியும்? அதனால ஆம் ஆத்மி இந்தியா கூட்டணியோட இணைந்து அடுத்து பீகார் தேர்தலை சந்தித்தா மட்டும்தான் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியும். மோடி அவர்களுடைய அரசாங்கத்தில் நடக்கூடிய மோசடிக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியும். அதனால இவங்க அடுத்து வரக்கூடிய தேர்தலில் கூட்டணியோடு தான் போட்டியிடுவார்கள் அப்படின்னு மக்களால் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நம்பிக்கை
சரியாக இருக்குமா இல்ல ஏமாற்றப்படுமா அப்படிங்கறதுல நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் ஒரு நல்ல அரசியல் களத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னா.